கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த தை மாசம். இந்த வடநாட்டுல பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம். பொங்கலை வந்து அவங்க மகர சங்கராந்தின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அதே போல இது பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தை மாசத்துல இருந்து 6 மாச காலம், ஆணி மாசம் வரைக்கும் தேவர்களுடைய பகல் பொழுது காலம், உத்தராயண கால ஆரம்பம் இந்த தை மாசம். அதனாலதான் அனைத்து விதமான சுபகாரியங்களும் இதுல செய்யலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தை அமாவாசை. அந்த தினம் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், சிரார்த்தம், படையல் போடுறது, இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. குலதெய்வ வழிபாடு செய்வதும் மேன்மையான நல்ல பலன்களை தரும். அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பு. தை அமாவாசை தை மாசம் 4ஆம் தேதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சு நெய்விளக்கேற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தாலும் சரி, அல்லது பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று மல்லிகை பூ சாற்றி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி, அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகும். வசந்த பஞ்சமி அன்று தை மாசம் 9ஆம் தேதி. தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கும், கிரகாரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான புதுசா வீடு கட்டுவதற்கு செய்யக்கூடிய பூஜை செய்வதற்கு சிறப்பான நாள் வாஸ்து நாள். அதாவது தை மாசம் 12ஆம் நாள். தை மாசம் 18ஆம் நாள் தை பூசம். அதாவது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைய தினம் ஆறுமுகனை வழிபாடு செய்பவர்களுக்கு அனுதினமும் ஏறுமுகம்தான். அதே போல பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். வள்ளலார் வழிபாடு செய்வதும் மிகச் சிறப்பான நாள். அன்றைய தினம் தை மாசம் 18ஆம் நாள் தைப்பூசம் அன்று. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன், உங்க ராசிக்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் புதன் தான். உங்க ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. இது ஒரு சிறப்பான நிலை. 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடத்துல ராசிநாதன் சஞ்சரிக்கிறார்னா அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். வீட்டுல கல்யாணம், அது காது குத்து, வீடு கட்டுறது, கிரக பிரவேசம், இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள், பூர்வீகத்தால் யோகம், வீட்டில் வயதானவர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான நல்ல பலன்கள் ஏற்படும். 10ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 10ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, முக்கியமா 5ஆம் இடம் பதவி, 10ஆம் இடம் புகழ், அந்தஸ்து, கௌரவம். அப்ப பதவி, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் புதிய கிளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமாக இருக்கிறது. 20ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் 5ல் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்து அதிபதி 5ல் சஞ்சரிக்கிறார். அப்ப 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோக ஸ்தானத்துல போய் மறைகிறார். ஆனாலும் குரு பார்வையோட தான் இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். அப்ப அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பெருசா தீமை செய்யாது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல போய் ராசிநாதன் மறைகிறாருன்னா கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிநாதனுடைய அதிபதி யாருன்னா மகாவிஷ்ணு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். புதன்கிழமையிலே மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோக பலன்கள் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது நோய், ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், கடன் விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், வண்டி வாகனங்கள்ல பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் வழிபாடு செய்ய வேண்டும், மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தானே. அப்ப பாத்தீங்கன்னா தொழில போட்டி, பொறாமைகள், எதிரிகள் உருவாகக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதனால கண்டிப்பாக 20ஆம் தேதிக்கு அப்புறம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன்.
சுக்கிரன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதினா 22ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். அப்ப 5ஆம் இடத்துல 2ஆம் இடத்த அதிபதி சஞ்சரிப்பது யோகம். பணம், அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சி, என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் இருக்கோ எல்லாமே விரைவாக சிறப்பாக கூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 9ஆம் இடத்த அதிபதி 5 9 மிஞ்சும் பொருள் தருங்கிறான். அப்ப 9ஆம் இடத்த அதிபதி 5ல இருந்தாருன்னா யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத நன்மை, இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும், பாக்கியங்கள் வந்து சேரும், தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கும், இந்த மாதிரியான யோக பலன் நடக்கும். 22ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல மறைகிறார், குரு பார்வையோட மறைகிறார். அதாவது நோய் எதிரி 9 கடன் ஸ்தானத்துல மறைகிறார். 2ஆம் இடத்த அதிபதி 6ல மறைகிறார்னா கொடுக்கல் வாங்கல், வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாது. ஒரு கொடுக்கல் வாங்கல்ல தடை தாமதம் இழுபறி இருக்குங்க, நினைக்கிற நேரத்துல பணம் வந்து சேராது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். 9ஆம் இடத்த அதிபதி 6ல மறைகிறார்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தொலைதூர பயண விஷயங்கள்ல தள்ளி போடணும். எத்தனை மாதத்துடைய முற்பகுதி மிக அற்புதமாக இருக்கிறது, 22ஆம் தேதி வரை. அதன் பிறகு கவனமாக இருக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும், மகாவிஷ்ணு வழிபாடு. அடுத்தது சுக்கிரன் 6ல மறைகிறதுனால மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு மகாலட்சுமிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாட்சி வழிபாடு செய்யும் பொழுது யோகமான பலன்கள் ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்துல அதிபதி 5ல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். யோகம் எப்படி அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே 3ஆம் இடம். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றி பெறும். இளைய சகோதர கிரகமே செவ்வாதான், இளைய சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாதான். அப்ப சகோதர வழி அனுகூலங்கள், சகோதர வழி உதவிகள், சகோதர வழி ஒத்தாசைகள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, அல்லது வீட்டு விற்கிறது, நிலம் விற்கிறது, இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு. அப்ப 5ஆம் இடத்துல உச்சமாகி செஞ்சிருப்பது அது சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்த அதிபதியும் இருக்கும். 8ஆம் இடத்த அதிபதி 5ல செஞ்சிருக்கிறார்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக செவ்வாயும் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தான் தர இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார் மாதம் முழுவதும். விரயஸ்தானாதிபதி 5ல செஞ்சரிக்கிறதுனால குழந்தைகளுக்கு செலவு, அதாவது புதுசா ட்ரெஸ் வாங்குறது, அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய செலவு, வீட்டில் வயதானவர்களுக்காகவும் செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது இல்லைன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடந்து அதன் மூலமாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக, சுப செலவுகளாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் மாதத்தின் 22ஆம் தேதிக்கு அப்புறம் மறைகிறதுனால, 6ஆம் இடத்துல மறைகிறதுனால மாதத்துடைய 20 22 தேதிக்குள்ள அனைத்து விதமான புது முயற்சிகளையும் செய்யலாம், சுபகாரியங்களை செய்யலாம். அதன் பிறகு மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு செய்தால் இந்த தை மாதங்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.